தமிழக அரசியலில் எப்போதுமே அதிரடிகளுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக அமைதியாக இருந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது மீண்டும் ஆக்டிவ் பாலிடிக்ஸிற்குள் நுழைந்திருப்பது கோட்டை வட்டாரத்தில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக மாநில அரசை மட்டுமே மிக கடுமையாக விமர்சிக்கும் அண்ணாமலை முதல் முறையாக தான் சார்ந்திருக்கும் கட்சியின் மத்திய அரசையே, அதுவும் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் விமர்சித்திருப்பதுதான் தற்பொழுதைய பேசுபொருள். அண்ணாமலையின் இந்த திடீர் யூ-டர்ன் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போகிறார் என்பதற்கான சமிக்கையா என்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் எழுப்ப தொடங்கியுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையின்படி சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்த ஆண்டே மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்ற சுற்றறிக்கை பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. 2029-30 கல்வியாண்டில் அமல்படுத்தப்படும் என முன்பு அறிவித்ததை மீறி தற்போதே இதனை திணிப்பது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று அண்ணாமலை பகிரங்கமாக சாடியுள்ளார். பாஜகவின் முக்கிய முகமாக இருந்த ஒரு தலைவர் தனது கட்சி மேலிடத்தின் முடிவையே விமர்சிப்பது என்பது வெறும் மாணவர்கள் நலன் சார்ந்து மட்டுமா, அல்லது இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் அரசியல் வியூகம் இருக்கிறதா என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். அவருக்கு மத்திய அமைச்சரவையிலும் இடம் கிடைக்கவில்லை, கட்சி மேலிடத்திலும் பெரிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என அதிருப்தி அவரது ஆதரவாளர்களிடையே நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. தமிழக பாஜகவை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சென்ற ஒரு தலைவரை டெல்லி மேலிடம் ஓரங்கட்டியது தவறு என்ற விமர்சனம் கட்சிக்குள்ளேயே ஒலிக்க தொடங்கியிருக்கும் சூழ்நிலையில் அண்ணாமலை அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாமலை விரைவில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. தமிழகத்தில் தற்பொழுது ஒரு மாற்று சக்தியாக விஸ்வரூபம் எடுத்து வரும் தாவிக்க இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்குமிக்க தலைவர்களை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. அண்ணாமலையும் விஜயும் கைகோர்த்தால் அது தமிழகத்தின் அரசியல் களத்தையே தலைகீழாக மாற்றும் ஒரு பெரிய திமிங்கலத்தின் வரவாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. டெல்லி மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுத்து மீண்டும் மாநில தலைமை பதவியையோ அல்லது மத்திய அமைச்சர் பதவியையோ பெறுவதற்காக அண்ணாமலை தரப்பு எடுக்கும் அரசியல் நகர்வா இது, அல்லது உண்மையில் அவர் ஒரு புதிய அரசியல் பயணத்தை தொடங்கப் போகிறாரா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும்.